Hey guys, welcome back to Make Money with GV. பார்ட் 3க்குள்ள என்டர் ஆயாச்சு. நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ல கான்டென்ட் ரைட்டிங் டிப்ஸ் அண்ட் பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நீச்சை எப்படி ஃபைண்ட் பண்றது. இந்த ரெண்டு வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸா கவர் பண்ணிருந்தோம். இன்னும் நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் இமிடியேட்டா கிளிக் பண்ணி அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு வந்துருங்க. சோ அப்பதான் வந்து நான் இந்த வீடியோல என்ன கவர் பண்றேன்னு உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பார்ட் 3ல நம்மளோட ஆடியன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது அண்ட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெட்லைனை ரைட் பண்றது. சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல மெயினா ஆடியன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 டிப்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா எப்படி ப்ராப்பரா ஒரு ஹெட்லைன்ல ரைட் பண்றது அப்படின்றத வந்து வித் எக்ஸாம்பிளோட நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க எண்டு வரைக்கும் பாருங்க. எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 7 டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோம், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்றதுன்ற டிப்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஓவராலா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வேல்யூபிளான கான்டென்ட் தான் உள்ள வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க. அப்பதான் என்ன கன்வே பண்ண வரேன்றதை உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். அண்ட் மெயினா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்மளோட ஆடியன்ஸை ஃபைண்ட் பண்றது, என்ன மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ண போறோம். சிம்பிள்ங்க, 5 மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். டெமோகிராஃபிக் அண்ட் பெயின் பாயிண்ட், நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ், லாங்குவேஜ் அண்ட் டோன், பிளாட்ஃபார்ம். சோ இப்போ நம்ம டெமோகிராஃபியை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம என்ன மாதிரி ஆடியன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம்ன்றத நம்ம நீட் செலக்ட் பண்றோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட டாபிக், இதுதான் வந்து என்னோட கேட்டகரி நம்ம அங்க சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரிசர்ச் பண்ணும் போதே மேக்ஸிமம் நம்மளோட ஆடியன்ஸை அங்கேயே ஃபைண்ட் பண்ண நம்மளால முடியும். ஸோ இப்போ நான் வந்து அடல்ட்ஸை மட்டும் தான் சூஸ் பண்றேன், இல்ல நான் வந்து மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் இல்ல ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏஜ் கேட்டகரியை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இப்போ வந்து கிளாத்திங் இல்ல வந்து உமன்ஸ் கிளாத்திங் மட்டும் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன், இல்ல மென்ஸ் கிளாத்திங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன்னா அந்த ஜெண்டர் பேஸ்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் லொகேஷன், நான் இந்தியாவை டார்கெட் பண்றேன், யூகேவை டார்கெட் பண்றேன், ஜெர்மனை டார்கெட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் மெயினா அதுல வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ நான் ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டேன், அதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இதெல்லாம் நம்ம வந்து மெத்தட்லாம் ஃபாலோ பண்ண போறோம். பெயின் பாயிண்ட்ஸ்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் இப்போ வந்து என்னோட லொகேஷன் எல்லாமே நான் சூஸ் பண்ணிட்டேன், ஏஜ், லொகேஷன், ஜெண்டர் எல்லாமே சூஸ் பண்ணிட்டேன். அந்த ஆடியன்ஸ் என்ன மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து என்ன சூஸ் பண்ணா பெட்டரா இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து ஒரு இதை சர்ச் பண்றாங்கன்னா அதுக்கு ரிலவெண்டா கான்டென்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்க கான்டென்ட் ரைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் பாருங்க. அவங்க எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க, என்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணும்போது இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணி ஒரு பெட்டரான கான்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்களோட சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணுங்க, அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ்ல நம்ம சொல்லியிருப்போம், ஒரு ப்ராப்ளமை ஃபைண்ட் பண்ணா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷனை வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இது ரெண்டத்தையும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல இருக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங்குவேஜ் அண்ட் டோன். ஸோ எல்லா லாங்குவேஜ்லயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூசருக்கு தேவையான கான்டென்ட் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கான லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கான டோன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்லியா சொல்ற மாதிரி இருக்கலாம், ஸ்டோரி டெல்லிங் மூலியமா இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டைலிங் இருக்கு. ஸோ நமக்குரிய ஓன் ஸ்டைல ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த கான்டென்ட் ரைட்டிங், இந்த ரைட்டிங் ஃபீல்ட்ல வந்து நம்மளால இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நமக்குரிய ஒரு பொசிஷன் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ரொம்பவே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து லாங்குவேஜ் அண்ட் டோன்ல இருக்கலாம். ஸோ நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்ம், நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணி அது மூலியமா வந்து நம்ம யூசருக்கு கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். லைக் கூகுள், சோஷியல் மீடியாஸ் வேரியஸ் இருக்கு, பிங், யாகோ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் தென் ஆர்டிகல் ரைட்டிங் சைட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாலும் நிறைய இருக்கு, பிளாகர், சம்திங், வேர்ட்பிரஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல உங்களுக்குரியதை நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா வந்து நம்மளோட ஆடியன்ஸை நம்ம வெப்சைட்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ண முடியும். ரிட்டன் ஆடியன்ஸையும் நம்ம எடுக்க முடியும், நியூ ஆடியன்ஸையும் வந்து நம்மளால கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம ஆடியன்ஸை ஃபைண்ட் பண்றதுன்றதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எதுக்காக ஹெட்லைன்ஸ்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், ஸோ அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள ஒரு யூசரா வச்சு நம்ம திங்க் பண்ணுவோம். ஒரு ஹெட்லைனை தான் நம்ம எல்லாத்துலயுமே, இப்போ நான் ஒரு சொல்யூஷன் சர்ச் பண்றேன் அப்படின்னா அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அந்த ஹெட்லைன் தான். அந்த ஹெட்லைன் வந்து ப்ராப்பரா இருந்துச்சுன்னா தான் நான் உள்ளே போவேன். ஸோ இதுதான் இங்கேயும் கான்செப்ட். எப்போ நம்ம யூசரோட அட்டென்ஷனை கிராப் பண்றோமோ ஹெட்லைன் மூலமா, அப்ப மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல், நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த ஆர்டிகல் எழுதியிருந்தாலும் அவங்கள ரீட் பண்ண வைக்க முடியும். நீங்க 1000, 2000, 3000 வேர்ட் கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிகலை ரைட் பண்ணினாலும் ஹெட்லைன் நீங்க ப்ராப்பரா கொடுப்பீங்கன்னா அந்த ஆர்டிகல் வந்து ஒர்த்லெஸ் தான். ஸோ நீங்க ஹெட்லைனுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க குவாலிட்டியா கொடுக்குறீங்களோ அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன்லயும் நீங்க கேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன். ஒரு ஹெட்லைன் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து இம்ப்ரெஷன்,
அண்ட் தென் அட்டென்ஷன் கிராபிங் அண்ட் வந்து நம்மளோட ஆர்டிக்கலை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைன் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 80-20 ரூல் ஆஃப் ஹெட்லைன்ஸ் சொல்லலாம். ஸோ இது என்ன 80-20 ஆஃப் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 பீப்புள்ஸ் வந்து ஒரு கீவேர்டு பர்டிகுலர் கீவேர்டு போட்டு சர்ச் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது 8 பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைன்ஸை தான் ரீட் பண்ணுவாங்க, உள்ள கான்டென்ட்டை ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த ஹெட்லைன்ஸை ரீட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணலாமா வேணாமா, அந்த ஆர்டிக்கலை ஓபன் பண்ணலாமா வேணாமான்னு அந்த ஹெட்லைன்லயே அவங்க முடிவு பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் 2 பீப்புள் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஓபன் பண்ணி ரீட் பண்ணுவாங்க. அங்க நம்ம என்ன மாதிரி குவாலிட்டியா நம்ம கான்டென்ட் கொடுத்துருக்கோன்றத பார்த்துட்டு தென் அவங்க வேற பக்கம் போவாங்க. ஸோ இப்போ நமக்கு 10 பீப்புள்ஸ்மே இம்பார்ட்டண்டா வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெட்லைன்ல ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும். ஹெட்லைனோட அட்டென்ஷனை நம்ம கிராப் பண்ணும்போது நம்மளோட ரீடர்ஸை நம்ம வேற எங்கேயுமே வந்து லாஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து என்கேஜா வச்சிருக்கும் போது அவங்க வேற பக்கமும் போக மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான டைட்டிலோட ஒர்க். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்றது. ஸோ இதுக்கு வந்து இந்த 80-20 ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இப்ப ஏன் ஹெட்லைன் வந்து இம்பார்ட்டன்ட், எதுக்கு அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 டிப்ஸ். அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் கில்லர் ஹெட்லைன்ஸ் கொடுக்குறது அப்படின்றத பாத்திரலாம். 7 டிப்ஸ் ஆஃப் கிரேட் ஹெட்லைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஸ்டாட் ஆர் நம்பர்ஸ் இன் யுவர் ஹெட்லைன். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்பர்ஸை யூஸ் பண்றது மூலமா அந்த ஹெட்லைனை வந்து நம்ம என்கேஜிங்கா வச்சுக்கலாம். இந்த ஹெட்லைன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்பர்ஸ் அந்த டிப்ஸ் மாதிரி, இப்ப நானே இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா 7 டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் கிரேட் ஹெட்லைன்ஸ் கொடுத்திருக்கேன். சோ அப்ப யூசர்ஸ் வந்து அதை கிளிக் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து கியூரியஸா இருக்கும், அது என்ன 7 டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் காப்பிரைட்டர் சொல்லிருக்காங்க, பிரெயின் கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்க ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க ரீடர்ஸ். அந்த வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மெயினா ஆட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, சோ இந்த நம்பர்ஸ்ல நம்ம கொடுக்கும்போது சம்திங் வந்து யூசரோட பிரெயின் வந்து ஆக்டிவா அந்த இடத்துல வந்து ஓகே இது என்ன அப்படின்னு பாக்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும், ஒரு கியூரியஸ்னு வச்சுக்கோங்க கிரியேட் ஆகும். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராப் பண்ணணும். இந்த ஒரு மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளிக் த்ரூ ரேட் வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ரீடர்ஸ் வந்து கிளிக் பண்ற கிளிக் த்ரூ ரேட் வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 19 ways to lose weight naturally அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது நேச்சுரலா வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் அப்படி கொடுத்தேன்னா சோ பீப்புள் கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. டாப் லெவல் பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 16 books எவ்ரி ஸ்மால் பிசினஸ் ஓனர் ஷுட் ரீட். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹெட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட கான்டென்ட் வந்து நம்மளோட ஆர்டிக்கல் வந்து கிளிக் பண்றதுக்கு 20% ஆஃப் கிளிக் த்ரோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றத ஒரு ஸ்டாட்டிக்கே சொல்லுது. ஸோ இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே எஃபெக்டிவான வே. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரிவ்யூ இன்டு ஹெட்லைன். அதாவது நம்ம வந்து ரிவ்யூ பண்றது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாத் எனிதிங் யூ பை, இல்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்க வந்து உங்க பிசினஸ்க்கு சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது அது வந்து பெட்டரா இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பெர் டேல நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை வந்து எப்படி மணியா மேக் பண்றது? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரிவ்யூவா அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ரைட் பண்ணி ஆர்டிக்கலா போஸ்ட் பண்ணலாம். அதுக்குரிய லிங்க்ஸ் இதெல்லாம் வைக்கும் போது ஸோ வந்து அப்படியே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த ரிலேட்டடா வந்துடும். இது மூலமா யூசருக்கு என்ன ரீடர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே இந்த ப்ராடக்ட் எவ்வளவு ஜெனியூனா இருக்குன்றத அந்த ஒரு பர்டிகுலர் ரிவ்யூ மூலமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபேக் இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே நமக்கு கொடுக்க கூடாது, ஜெனியூனா வந்து ஒரு கண்டென்ட்டா ரைட் பண்ண கத்துக்கோங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹெட்லைன் எடுத்திருக்கேன், பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர் இன் இந்தியா என்ஹான்ஸ் யுவர் ஹோம்ஸ் இன்டோர் ஏர் குவாலிட்டி வித் அவர் டாப் 10 ரெக்கமெண்டட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர் பியூரிஃபையர் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க கூகுள் வந்து சர்ச் பண்ணும்போது அவங்க இந்த ஆர்டிக்கலை படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 ஐடியாஸ் இருக்கும். ஓகே இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கு, இதுல வந்து இது அட்வான்டேஜா இருக்கு, டிஸ்அட்வான்டேஜா இருக்கு, இதுல நம்ம எது வந்து சூஸ் பண்ணலாம்னு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த மாதிரி கான்டென்ட்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்டென்ட் ஆக்சுவலா தேவைப்படுது, இப்போ வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கு. ஏன்னா டே பை டே ஆன்லைன்ல தான் நம்ம அதிகமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து focus on the value your content provides. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹெட்லைன்ஸ்க்கா இருக்கட்டும், நம்மளோட உள்ள எழுதி இருக்க கான்டென்ட்டா இருக்கட்டும், நம்ம
வந்து ரொம்பவே வந்து ஹை வேல்யூ கொடுக்கணும் அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா 59% ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா கான்டென்ட் ஃபுல்லாவே ரீட் பண்றது இல்ல. சோ அவங்க வந்து அந்த ஹெட்லைனை மட்டும் ரீட் பண்ணிட்டு பர்சன்ஸ்க்கு ஷேர் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு டிசிஷன் மேக் பண்றதா இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைனை வந்து ரீட் பண்றாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் தான் அந்த அந்த ஆர்டிகிளவே ரீட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் நீங்க வந்து ரொம்பவே பெஸ்டான எங்கேஜா இருக்கக்கூடிய கான்டென்ட் வந்து நம்ம கொடுக்கும் போது யூசர் ரீட் பண்ணும்போது அவங்க அதுல கனெக்ட் ஆகி ரீட் பண்ணாங்கன்னா ஃபுல்லா ரீட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா பாதியோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த பாதியனாவது நம்ம ரீட் பண்ண வைக்கணும், ஒரு ஹாஃப் ஆஃப் த ஆர்டிகல் வந்து நம்ம ரீட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயின் விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹெட்லைன். ஸோ என்ன மாதிரி ஹெட்லைன்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ 5 டிப்ஸ் டு ஆப்டிமைஸ் ஹெட்லைன் ரைட்டிங், 9 ரீசன்ஸ் எஃபெக்டிவ் ஹெட்லைன்ஸ் மேட்டர், அண்ட் தென் 7 ட்ரிக்ஸ் ஃபார் பெட்டர் பிளாக் டைட்டில். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு என்கேஜ்மெண்டான டைட்டில் அண்ட் ஹெட்லைன்ஸை நம்ம கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து யூசர் வந்து ஓகே அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்னா அட்லீஸ்ட் அதுல யூசர்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சு வந்து ரீட் பண்ணுவாங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் இல்ல 9 பாயிண்ட்ஸுமே நம்ம ரீட் பண்றது எது மூலியமா நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 9 பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து வேல்யூபிளா கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த 9 பாயிண்ட்ஸ் ரீட் பண்ண முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ஆர்டிகல் ரீட் பண்ணிட்டு ஓகே இதுல அதுல இருந்து ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்றேன் நம்ம வேல்யூபிளாவும் கொடுக்கணும், இன்ஃபர்மேட்டிவாவும் கொடுக்கணும், யூசரை வந்து என்கேஜ்மெண்டா வச்சிருக்க மாதிரி கான்டென்ட்டும் நம்ம கொடுக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஒர்க் வித் யுவர் ஆடியன்ஸ் ஷார்ட்ஸ் அட்டென்ஷன் ஸ்பேன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்ஹெட்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் சப்ஹெட்டிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டைட்டில் நம்ம வந்து பெட்டரா கொடுத்தாச்சு, ஃபுல் கான்டென்ட்டே ரீட் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம சொல்லிருக்கோம் ஒரு இன்ட்ரோடக்ஷன், சப்ஹெட்டிங்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதுல பாயிண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இதை நான் டீடைல்டா மென்ஷன் பண்ணிருப்பேன். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஹெட்டிங் இப்போ நான் ப்ரீவியஸ் பாயிண்ட்ல சொன்னேன் பாத்தீங்களா 5 டிப்ஸ் 9 ரீசன்ஸ். சோ இந்த மாதிரி அந்த 9 ரீசன்ஸையும் அவங்க ரீட் பண்றதுக்கு அந்த 9 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும்ல அதையுமே நீங்க வந்து கேட்சியா தான் கொடுக்கணும். அதையுமே நம்ம கேட்சியா கொடுத்து அதுக்குள்ள கொடுத்திருக்க கண்டென்ட்டே ப்ராப்பரா கொடுத்திருந்தாதான் அந்த ஃபுல் ஆர்டிகிளையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து ரீட் பண்ணுவாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க சப்ஹெட்டிங்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி ஒரு யூசர் ஒரு ரீடரா அவங்க வந்து உள்ள வராங்க அப்படின்னா அவங்களோட ரீடபிலிட்டியை வந்து நம்ம தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி வேல்யூபிளான கண்டென்ட் கொடுத்திருக்கேன், இந்த மாதிரி கேட்சியான கண்டென்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். சோ அப்பதான் யூசருக்கு நம்ம மேல இருந்து ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். நம்ம ரைட் பண்ண ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய பேர் ரீட் பண்ணி தேடி போய் ரீட் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இந்த மாதிரி வேல்யூபிளான கான்டென்ட்ல தான் கிரியேட் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை டிஃபரெண்ட் ஹெட்லைன் ஃபார்முலாஸ். நான் இப்போ வந்து ஒரு 10 கண்டென்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 10க்கு நான் ஒரே ஹெட்லைன் ஃபார்மேட்ல வந்து நான் கொடுக்க கூடாது. அதாவது 7 டிப்ஸ் அப்படின்னு இப்போ கொடுத்திருக்கேன், அடுத்து வந்து ஒரு 9 ரீசன், இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே கொடுக்க கூடாது. இல்ல வெறும் ரிவ்யூ கான்டென்ட் மாதிரி அந்த ஹெட்லைன் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்டா வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சோ அப்பதான் வந்து அந்த ஃபார்முலா வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஏதாவது 1-2 நாள் அதுல ஒர்க் ஆகிறது வந்து நம்ம அதை வந்து நம்மளோட ஓன் ஸ்டைல் ஆஃப் த கான்டென்ட் ரைட்டிங்கா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் வந்து இப்போ ஷைன் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணினா ஸ்பெசிஃபிசிட்டி, ஹெல்ப்ஃபுல்னஸ், இமிடியசி. சோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ வேரியஸ் ஆஃப் த ஃபார்மேட் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ அதுதான் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு மட்டும் இல்ல, நீங்க எந்த விதமான ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஃபார்முலாஸ் வந்து அங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய ஹெட்லைன் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். லைக் வந்து நீங்க யூசரவே வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு ஹெட்லைன் வைக்கலாம். என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல வந்து சீக்ரெட் ரிவீல். சோ இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதை வந்து யூசரோட பாயிண்ட் ஆஃப்ல வந்து திங்க் பண்ணி நம்ம என்ன மாதிரிலாம் வச்சா கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சரௌண்டிங்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 little noun ways to write magnetic headlines. இந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது பீப்புளுக்கு வந்து லைக் இங்க வந்து என்ன வந்து பீப்புளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும்னா அந்த 5 அந்த இது இருக்கும். அப்படி இல்லைன்னா ரைட் மேக்னெட்டிக் ஹெட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த இடம் அட்ராக்ட் ஆகும். சோ இந்த மாதிரி தான் வந்து யூசரை கிளிக் பண்ற வைக்கிறது. சோ இது வந்து கிளிக் பைட். நம்ம இப்ப எப்படி ஒரு யூடியூப்ல வீடியோ போடும்போது தம்ப்நெயில் எப்படி வந்து ப்ராப்பரா வைக்கிறோமோ அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க வந்து நமக்கு அந்த ஹெட்லைன்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 6th பாயிண்ட் வந்து சூஸ் யுவர் வேர்ட் கேர்ஃபுல்லி. இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீப்புளோட ரொம்பவே எமோஷனலா கனெக்ட் ஆகும். சோ நம்ம சூஸ் பண்ற ஒவ்வொரு வேர்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். லைக் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கவர் பர்ல ஃபைன் அந்த மாதிரி போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். 5 கேம் சேஞ்சிங் ட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 கிரேட் ட்ரிக்ஸ். அந்த கேம் சேஞ்சிங்க்கும் அந்த கிரேட் ட்ரிக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி வந்து கன்வே ஆகும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பீப்புள் அதிகமா கிளிக் பண்றாங்கன்ற அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஆர்டிகல் ரைட் பண்ணும்போது அந்த ஹெட்லைன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்காக தான் சொல்றது நம்ம வந்து நிறைய வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஹெட்லைன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அது மாதிரி வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் பீப்புள் வந்து ரொம்பவே எமோஷனலா கனெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த வேர்ட் தான் வந்து இங்க நம்மளோட பவர்னு சொல்லலாம். ஸோ பவர் ஆஃப்
கீவேர்ட் அது ரொம்பவே வந்து நம்ம வேல்யூ பண்ணணும். மல்டிபிள் வேஸ்ல வந்து நம்ம என்கேஜிங்கான ஹெட்லைனை வந்து ரைட் பண்ணுங்க. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபைனல் டிப் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஏ ஹெட்லைன் அனலைசர் டு ஆப்டிமைஸ் யுவர் ஹெட்லைன். நிறைய ஹெட்லைன் அனலைசர் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் லிஸ்ட்லயுமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ ஒரு ஹெட்லைன் வந்து ரைட் பண்ணிட்டீங்க. ஹெட்லைன்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் கவுண்ட்ஸ்னு இருக்கு. ஸோ அந்த வேர்ட் கவுண்ட்லாம் தான் யூஸ் பண்ணி நம்ம ஹெட்லைன் வந்து ரைட் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராப்பரான ஹெட்லைனை வந்து நீங்க ரைட் பண்ணணும். அந்த ஹெட்லைனுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கீவேர்டு நீங்க அந்த ஹெட்லைன்ல வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எதுக்கு ஆர்டிகல் வந்து ரைட் பண்ணோனே தெரியாத லெவல்ல போயிடும். ஸோ ஒரு ஹெட்லைன்னா அந்த ஹெட்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸா நம்ம காமிச்ச பாயிண்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சில இதுல வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருப்பேன். அந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ்ல வந்து கீவேர்ட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம கொடுத்திருப்போம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 5 little noun ways to write magnetic headlines. அதாவது அந்த ஹெட்லைன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஹெட்லைன் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைன்ன்ற கீவேர்ட் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. கீவேர்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் வேர்ட் கவுண்ட் அதுமே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து அதுவே அனலைஸ் பண்ணி உங்களோட எந்த லெவல்ல நம்ம வந்து ரைட் பண்ணிருக்கோம் ஒரு டைட்டில்ன்ற ஸ்கோர் வந்து கொடுத்துரும். அதாவது 100க்கு 50% தான் கரெக்டா பண்ணிருக்கீங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், 70% 76 தான் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவே அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். அதுல இருந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றத நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அதுகிட்ட கொடுக்கும்போது ஒரு 90க்கு மேல வந்து நம்மளோட ஸ்கோர் இருந்தா அந்த டைட்டில் வந்து ரொம்பவே பெட்டரான டைட்டில். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கும் கம்மியா இருந்தது அப்படின்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் கிரீன் கலர், இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் வந்து கொடுக்கும். ஸோ மோஸ்டா வந்து அந்த கிரீனை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடணும். அது அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஹெட்லைன் வந்து நம்ம ரைட் பண்ணிருக்கோன்றது பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்ம வந்து ஹெட்லைனை வந்து பக்காவா ரைட் பண்ணி நம்மளோட ஆர்டிகலை வந்து ரீச் பண்ண வச்சிடலாம். ஐ ஹோப் இந்த 7 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த 5 காமன் மிஸ்டேக்ஸ்ல என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில்ல அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரா வந்து நம்ம ஒரு டைட்டிலவே கொடுக்காம இருக்கிறது. அதாவது ஹெட்லைன்ல வந்து இப்போ 10 proven tips for marketing success. மார்க்கெட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம என்ன மார்க்கெட்டிங் சொல்றோன்றத கிளியரா நம்ம வந்து டைட்டில்லயே மென்ஷன் பண்ணல. சோ அப்படிங்கும் போது பீப்புள் வந்து கிளிக் பண்றதுல அவங்களுக்கு வந்து அவங்க வேற ஒரு மார்க்கெட்டிங், அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்ளைட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்க அதை தேடி வந்திருப்பாங்க. சோ இங்க நம்ம எதை பத்தி கொடுக்குறோம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பத்தி கொடுக்குறோமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஜென்ரலா பத்தி கொடுக்குறோமா, இது மாதிரி நம்மளே கிளியரா இல்லாத லெவல்ல ஒரு டைட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா யூசர் வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கிளியரா இருக்கணும். நம்ம டைட்டில் அதை விட கிளியரா இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லோடிங் வித் கீவேர்ட். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சக்சஸ் இது வந்து ஒரு கீவேர்ட், ஓகேவா? இதை வந்து நான் இன்னும் 2-3 கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லென்த்தியான டைட்டிலா கீவேர்ட்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது நேச்சுரலா இருக்காது, ரேங்க் ஆகிறதுல சஃபகேட்டடா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் வந்து அதை வந்து கன்சிடரே பண்ணாது. இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும். ஒரு நேச்சுரல் வேல வந்து நம்ம கன்வே பண்ணாத மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணக்கூடாது. டைட்டில் மட்டும் இல்ல, கான்டென்ட்லயுமே கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணக்கூடாது. சோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னே நம்ம கண்டுக்காம யாருக்கோ எழுதுறோம் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டு ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும்ன்றதுக்காக கொடுக்க கூடாது. இதெல்லாம் தான் வந்து நம்ம மேஜரா பண்ற மிஸ்டேக்ஸ். அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல வந்து ஒரு எமோஷனலே இருக்காம, அந்த ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம்ல ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் ஒரு எமோஷனல் இருக்கும். அதை எமோஷனலா பீப்புளோட கனெக்ட் பண்ணணும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணாம ஏதோ நான் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி ஏனோ தானோன்னு எழுதக்கூடாது ஒரு கண்டென்ட். அது மாதிரி மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏபி டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இத வந்து நம்ம ஹெட்லைன்ல வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி பாக்குறதே இல்லை, என்ன மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 7 டிப்ஸ்ல பார்த்துப்போம் ஃபார்முலாஸ். எந்த அளவுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோமோ அந்த அளவு தான். அதவே யூஸ் பண்ணாம நான் வந்து எந்த டெஸ்ட் பண்ண மாட்டேன், நான் எழுத்துட்டேன்னா எனக்கு பிடிச்சது தான் பீப்புள் படிக்கணும், நான் கொடுக்கறது தான் ரீடர்ஸ் படிக்கணும், யூசர்ஸ் வந்து அதைத்தான் பார்க்கணும்ன்ற மைண்ட் செட்ல நம்ம இருக்கவே கூடாது. டெஸ்ட் பண்ணுங்க, எந்த அளவுக்கு உங்களால டெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லா விதமான ஹெட்லைன்ஸையும் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. மோஸ்டா வந்து கிளிக் பைட் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அதுக்கேத்த மாதிரி வந்து ஹெட்லைன்ஸ் வந்து ரைட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். லைக் எப்படி வந்து ஆடியன்ஸ் சூஸ் பண்றது, அண்ட் தென் 7 டிப்ஸ் வந்து பெட்டரான ஹெட்லைன்ஸ் வந்து ரைட் பண்றதுக்கு, அண்ட் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தோம், இல்ல
இனி பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி எப்படிலாம் வீடியோஸ் போடலாம், என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும், இன்னும் வந்து நிறைய இது வந்து இதுலயே இருக்கு கான்டென்ட் ரைட்டிங்லே. ஸோ அந்த மாதிரி பாட்டும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு இதுல டவுட் இருக்கு, இல்ல நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு எனக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. இல்ல நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வெயிட் பண்ணிட்டு இருங்க. டுமாரோ another வீடியோஸ்ல வந்து உங்களை மீட் பண்ணிட்டேன். until then bye.